கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். நாம் இந்த நாட்களில் வேர் ஆர் தி எலைஜாஸ் ஆஃப் டுடே, இன்றைய எலியாக்கள் எங்கே என்ற தலைப்பின் கீழே சத்தியங்களை படித்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் படிக்க போகிற பாடம் 4ஆம் பாகம். என்ன தலைப்பில் படிக்க போகிறோம் என்று சொன்னால், ஹார்ட் டர்னிங் எலைஜாஸ், இருதயங்களை திருப்பும் எலியாக்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான் என்று வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, திருமறையின் பக்கங்களிலே எலியாவை ஆவியானவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பாருங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கிலெயாத்தின் குடிகளிலே திஷ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என்றுதான் அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். திஷ்பியனாகிய எலியா, எலைஜா த டிஷ்பைட் என்ற இந்த பதம் 6 இடங்களில் வருகிறதை நாம் காண முடியும். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில், 2 ராஜாக்கள் 1 மற்றும் 9ஆம் அதிகாரங்களில், இப்படி 6 முறை நாம் இந்த பதத்தை நாம் பார்க்கின்றோம். டிஷ்பைட், திஷ்பியன் என்ற வார்த்தைக்கு ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் ஒத்துவாக்கி அகராதியில் புகலிடம் என்று பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரிகோர்ஸ். அதே சமயத்தில் ஹெர்பர்ட் லாக்கியர் என்ற புகழ்பெற்ற வேத ஆராய்ச்சியாளர் தன்னுடைய புத்தகத்தில் லைவ்ஸ் ஆஃப் ஃபேம் அண்ட் ஷேம் என்ற புத்தகத்தில் இந்த டிஷ்பைட் என்ற வார்த்தைக்கு, திஷ்பியன் என்ற வார்த்தைக்கு அவர் கொடுக்கிற பொருள் என்னவென்றால் திசை திருப்புகிறவன், கன்வெர்ட்டர் என்ற அர்த்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் திஷ்பியன் என்றால் திருப்புகிறவன். எலியா எதை திருப்பினார், எதிலிருந்து திருப்பினார் என்று ஜெபத்தோடு நாம் அலசி ஆராய்வோமா? ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல பரமபிதாவே, எலியாவை பற்றிய பாடங்களுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்காகவே கர்த்தர் சத்தியங்களை கற்றுத்தருகிறீர். நல்ல ஆவியானவரின் நடத்துதலுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய கரம் எங்கள் மீது அமர்ந்திருந்து சத்திய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துகிறவர் இப்பொழுது எங்களோடு பேசும்படி நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இருதயங்களை திருப்புகிற எலியா, எலைஜா த ஹார்ட் டர்னர். வேதாகமத்திலே பாருங்கள், சாரிபாத்திலே விதவையின் குடும்பத்தை மெய் தேவனண்டை திருப்பினார் எலியா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள் என்று வாசிக்கிறோம். பாருங்க, அவள் இருதயம் மெய் தேவனிடம் திரும்பிவிட்டது. தீர்க்கதரிசியின் புத்திரரையெல்லாம் பயிற்றுவித்து அவர்கள் நன்மையின் பக்கம், சத்தியத்தின் பக்கம் நிற்பதற்கு அவர்கள் இருதயங்களை திருப்பினார் எலியா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3, 5, 7ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். எலியா ஒரு பள்ளிக்கூடம் நடத்தினார், ஸ்கூல்ஸ் ஆஃப் த ப்ராஃபட்ஸ். சாமுவேல் காலத்திலே தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்தது. எலியா தொடர்ந்து முதல்வராக இருந்தார். பிற்பாடு எலிசாவும் முதல்வரானார், பிரின்சிபல் ஆனார் என்று சொல்லலாம். ஆகவே இப்படி இளம் வாலிப பிள்ளைகளுடைய இருதயங்கள் எல்லாவற்றையும் நன்மையின் பக்கம், சத்தியத்தின் பக்கம் திருப்புகிற பணியை எலியா செய்தார். அப்படி தேவனிடம் வந்தவர்தான், ஊழியத்திற்கு வந்தவர்தான் இந்த எலிசா என்பதிலும் சந்தேகமில்லை. இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3, 5, 7ஆம் வசனங்கள். அவர்களில் ஒருவராக பயிற்சி பெற்ற எலிசாவை முதலில் தீர்க்க தரிசன ஊழியத்திற்காக அவனது இருதயத்தை திருப்பினார் எலியா. 1 ராஜாக்கள் 19 படிக்கலாம். பின்னர் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக அவனது இருதயத்தை திருப்பினார் என்று 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களில் படிக்கிறோம். பார்த்தீங்கன்னா, அப்போது ஒவ்வொரு காரியத்திலும் பார்க்கும் பொழுது எலியா இருதயங்களை திருப்பி இருக்கிறார். விதவையின் குடும்பம், தீர்க்கதரிசிகளின் புத்திரர், எலிசா என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்படியானால் எலியாவின் ஊழியமும் தூதும்
இருதயங்களை திருப்புகிற ஊழியம் மற்றும் தூது ஆகும். அதனால தான் மல்கியா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே தேவனுடைய மகா பயங்கரமான வருகையின் நாளுக்கு முன்பாக திரளானவர்களின் இருதயங்களை திருப்புகிற உன்னதமான ஊழியத்தை செய்யும் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் கடைசி அதிகாரத்தில், கடைசி புத்தகம் கடைசி அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்கள் இந்த இருதயங்களை திருப்புகிற எலியாவை பற்றி தான் பேசுகிறது. அன்பானவர்களே, அதே விதமான ஊழியத்தை தான் யோவான் ஸ்நானனும் செய்வான் என்று அவனது பிறப்புக்கு முன்னமே கேப்ரியேல் தூதன் முன்னறிவித்தான். நீங்கள் அதை லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அந்த யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் மல்கியா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அது யோவான் ஸ்நானனுக்கும் பொருந்தும். கடைசி நாட்களில் வாழக்கூடிய தேவ ஜனங்களாகிய நமக்கும் பொருந்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. இரட்சகர் இயேசுவும் எலியாவை சீர்படுத்துகிறவன், ரெஸ்டோரர், அதாவது திருப்புகிறவன், திருத்துகிறவன் என்றே குறிப்பிட்டார். வசனம் பாருங்க, மத்தேயு 17:11 இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். அப்போ எலைஜா மீன்ஸ் அவன் இருதயங்களை திருப்புவான் என்றால் என்ன அர்த்தம்? அவன் சீர்படுத்துவான், சீர்திருந்தும்படி செய்வான் என்றுதானே அர்த்தம். அதை தான் இயேசுவும் சொல்லியிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இருதயங்களை திருப்புகிற எலியாவின் ஊழியம், எலியாவின் தூது, அதான் படிக்க போகிறோம். 5 hours of the Elijah's mission and message. எலியாவினுடைய ஊழியத்தையும் அவர் கொடுத்த செய்தியையும் RRR என்ற வரிசையில் 5 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். திருப்புதல், ரெஸ்டோரேஷன் என்பது எலியாவின் வாழ்வு மற்றும் ஊழியத்தில் முதன்மையானது ஆகும். திஷ்பியன் எலியா எப்படி திருப்புகிறவனாக செயல்பட்டான் என்று நாம் படிக்கலாமா? முதலாவது ரிலேஷன்ஷிப், உறவு. இந்த உறவுகளில் திருப்பம் கொண்டு வருகிறவனாக எலியா விளங்கினான். ஆகாபின் வாழ்வில் ஏசபேல் நுழைந்தாள். இஸ்ரவேலில் பாகால் வணக்கமும் நுழைந்தது. முழு தேசமே சோரம் போனது. தேவனை விட்டு வழிவிலகி போனார்கள். தேவனை விட்டு தூரம் போனது இஸ்ரவேல் தேசம். தேவனுக்கும் தேவ ஜனத்துக்கும் இடையிலான உறவில் இருந்த அந்த சாரமும் போனது. சாரம் என்னது? அந்த உறவு, அந்த நெருக்கம் போயிடுச்சு. ஏன்னா அந்நிய தெய்வத்தை பின்பற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் போய்விட்டார்கள். பைபிளை நல்லா பாருங்க. தேவனுக்கும் அவரது மக்களுக்கும் இடையே இருக்கிற உறவு கணவன் மனைவி உறவுக்கு ஒப்பிட்டு வேதாமத்திலே பேசப்பட்டிருக்கிறது. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ஆங்கிலத்தில் இருக்கும் thy maker is thine husband. நாயகர் என்றால் கணவன் என்று இருக்கும். நம்மை படைத்தவர் தான் நம்முடைய கணவன், மணவாளன். அப்போ நாம் யார்? படைக்கப்பட்டவர்கள், மணவாட்டி, மனைவி என்று சொல்லலாம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனுக்கும் அவரது மக்களுக்கும் இடையே இருக்கிற உறவு பெற்றோர் பிள்ளைகள் உறவுக்கு ஒப்பானது என்றும் வேதம் பேசுகிறது. எரேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? பிள்ளைகளேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் தாம் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து அழைக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட உறவு விக்கிரக ஆராதனையினால் துண்டுபட்டு போனது, 2 பட்டு போனது. தேவனுக்கும் அவர் ஜனங்களுக்கும் இடையே இருந்த உறவிலே பிளவு உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். உறவு பிளவாக மாறிவிட்டது. எப்படிப்பட்ட உறவு? கணவன் மனைவி உறவுக்கொப்பாக, பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவுக்கொப்பாக இருந்த உறவு பிளவடைந்து போனது. நீங்கள் பாருங்கள், எலியாவின் சரித்திரத்தில்
என் கிட்டே வாருங்கள், கம் நியர் அன்டு மீ என்று எலியா கொடுக்கிற அழைப்பை நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்தான். எலைஜா கேம் டு ஆல் தி பீப்புள் என்று படிக்கிறோம் 18:21. சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது ஸோ ஆல் தி பீப்புள் கேம் நியர் டு ஹிம் என்று 18:30 படிக்கிறோம். தீர்க்கதரிசி எலியா கிட்டே வந்து எலைஜா தி ப்ராஃபட் கேம் நியர் என்று 18 அதிகாரம் 36 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எலியாவின் செய்தி உறவுகளுக்கிடையிலான நெருக்கத்தை முக்கியப்படுத்தும் செய்தி ஆகும். பாவங்களை கடிந்து கொள்வது மட்டுமல்ல, பக்கம் வருவதும் பக்கபலமாய் ஒருவரை ஒருவர் நிற்க தூண்டுவதுமே எலியாவின் செய்தியும் ஊழியமும் ஆகும். அதாவது யார் பக்கம் வரணும்? ஆண்டவர் பக்கம் வரணும். அதாவது தீர்க்கதரிசிகள் பாவம் செய்கிறவர்களை கண்டிப்பார்கள், தேவ ஜனங்களை கண்டிப்பார்கள். உண்மைதான், அதைத்தான் எலியா செய்திருக்கிறார். கண்டித்து விட்டு விடுவது மட்டுமல்ல, நீங்கள் மீண்டும் தேவனோடு இணைய வேண்டும், தேவனோடு நிற்க வேண்டும் என்று தூண்டுகிற ஊழியத்தை எலியா செய்தார். அப்படிப்பட்ட செய்தியை எலியா கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனங்களே, உறவுகளை உன்னத தேவனிடம் திருப்புகிற ஊழியத்தை எலியா செய்தார். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற உறவுகளை, ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் நம்முடைய குடும்பங்களாக உறவுகளாக இருப்பார்கள், அவர்களை ஆண்டவரிடத்தில் திருப்பக்கூடிய ஊழியத்தை செய்வோம் என்று சொன்னால் அதாங்க எலியா ஊழியம். நாம் அதை செய்கிறோமா? பெற்றோர் பிள்ளைகளிடம் நாம் திரும்ப வேண்டும். பண்டைய ரோமாபுரியில் கிமு 172 அந்த வருஷத்தில், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பெண் யார் என்றால் கொர்னேலியா என்ற ஒரு பெண்மணி. கொர்னேலியு அப்படின்னு பைபிளில் படிக்கணும் ஒரு மனிதனை பற்றி. இது கொர்னேலியா என்ற ஒரு பெண்மணி. அவளது கணவன் குராக்கஸ் என்ற ஒரு மனிதன். இவர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தன. நல்ல குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள். திருமணமாகி 17 ஆண்டுகள் கழித்து கணவன் மரித்து விடுகிறான். ஆக இந்த கொர்னேலியாவை திருமணம் செய்வதற்காக ஏராளமான பேர் ஆண்கள் முன் வந்தார்கள். எகிப்தின் உயர்குடியினர் அநேகர் அவளை திருமணம் செய்து கொள்ள ஆயத்தமாக இருந்தார்கள். பார்வோன் கூட அவளை அரசியாக்கி கொள்ள ஆவல் கொண்டான். அந்த பெண்மணி அவ்வளோ அழகாக இருப்பாள். ஆனால் அவளோ தன் பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்துவிட தீர்மானித்தாள். ஆண்டுகள் பல உருண்டன. கொர்னேலியாவை சந்திப்பதற்கு ஒரு நாள் ரோம உயர்குடியைச் சேர்ந்த ஒரு பெருமாட்டி, ஒரு பணக்கார பெண்மணி, ஒரு சீமாட்டி ஒருத்தி ஆடம்பர உடையுடன் இரத்தின கற்கள் மினுங்க ஒரு பல்லக்கிலே வந்து இறங்கினாள். அவள் வந்து இறங்கி பார்த்த பொழுது இந்த கொர்னேலியாவோ மிகவும் எளிமையான தோற்றத்தில் அவள் காணப்பட்டாள். அந்த சீமாட்டி வந்து கேட்டாலாம் அந்த பெருமாட்டி, கொர்னேலியா, உனது மாணிக்க கற்கள் எங்கே? ஏன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஏழை குளத்தில் இந்த பெண்மணி இருக்கிறாள், புருஷன் சேர்த்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. உனது மாணிக்க கற்கள் எங்கே? வேர் ஆர் யுவர் ஜுவல்ஸ் என்று அவள் கேட்டாலும். உடனே கொர்னேலியா என்ன செய்தால் தெரியுமா? தன்னுடைய 2 ஆண் பிள்ளைகளையும் இழுத்து அரவணைத்து அவள் சொன்னால், இவர்களே எனது மாணிக்க கற்கள், தீஸ் ஆர் மை ஜுவல்ஸ் என்று அந்த ஏழை தாய் சொன்னாலாம். பெற்றோரே, நம் பிள்ளைகளை பரலோகத்தின் மாணிக்க கற்களாக்கும் பணிக்காக நம் உள்ளங்களை இன்றே திருப்புவோம். பெற்றோருடைய உள்ளங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் பக்கம் இழுக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் சேர்க்க வேண்டும், பரலோக ராஜ்யத்திற்கு ஏதுவாக பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்ற தாகத்தோடு பெற்றோர்கள் நாம் செயல்படுகிறோமா? சங்கீதம் 144 12 வசனத்தை பாருங்க. உங்கள் பிள்ளைகள் ஒளிவு மரக்கன்றுகள் அப்படின்னு பைபிள் ஒரு இடத்துல படிக்கிறோம், ஓங்கி வளர்கிற விருட்சக்கன்றுகளைப் போலவும் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள் அப்படின்னு 144 சங்கீதம் 12 வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய பிள்ளைகளை பரலோகத்தின் அரண்மனையில்
மூளைக்கற்களாக, இரத்தின கற்களாக ஜொலிக்கும்படி நாம் அவர்களை ஆயத்தப்படுத்தும் விதமாக நம்முடைய இருதயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நாம் திருப்ப வேண்டும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி பெற்றோர் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் அப்படின்னு இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிள்ளைகளும் பெற்றோருமாக சேர்ந்து தேவனை நாம் தேடுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே சமயம் பிள்ளைகள் பெற்றோரிடம் திரும்ப வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளிடம் திரும்ப வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரிடம் திரும்ப வேண்டியது அவசியம். ஏர்னஸ்ட் ஹெமிங்வே என்னும் அமெரிக்க கதாசிரியர் ஸ்பெயின் நாட்டில் தன் மகனால் வருத்தமடைந்த ஒரு தகப்பனை பற்றி அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார். இந்த தகப்பனுக்கு மகனுக்கு இடையிலே வாய்ச்சண்டை ஏற்பட்டதனால் மகன் என்ன செய்கிறான், மேட்ரிட் என்ற ஒரு நகரத்திற்கு அவன் ஓடிவிடுகிறான். அப்பா விட்டுன்னு மகன் ஓடி போயிடறான். எப்படி கெட்டகமாரன் ஓடலாம் அந்த மாதிரி. சில வாரங்கள் கழித்து மகனுக்காக மனம் உருகின அந்த தகப்பன் மேட்ரிட் பெருநகரத்தின் செய்தித்தாள் ஒன்றில், எல் லிபரல் என்ற செய்தித்தாள் ஒன்றில் ஒரு விளம்பரத்தை வெளியிட்டார். என்ன விளம்பரம் தெரியுமா? பாக்கோ, all is forgiven, meet me at the hotel Montana at 12 o'clock on Tuesday, signed Papi. அந்த விளம்பரத்தில் என்ன கொடுத்தாருந்தாருன்னா, பாக்கோ அப்படின்னா ஸ்பெயின் நாட்டில் பிறக்கிற ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பொதுவான பெயர் பாக்கோ. என்ன சொல்லாரு? எல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது மகனே. செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணிக்கு ஹோட்டல் மோன்டானாவில் நீ என்னை சந்திக்க வேண்டும் அப்படின்னு கீழே பாப்பின்னா அப்பா கையெழுத்து போட்டதாக ஒரு விளம்பரம் அந்த செய்தித்தாளில் வெளியானது. தகப்பன் என்ன செய்கிறாரு? பயணம் செய்து மேட்ரிட்டில் உள்ள அந்த மேட்ரிட் பெருநகரத்தில் மோன்டானா ஹோட்டலுக்கு வந்தார். அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? 800 வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் தங்கள் தந்தையரின் வரவையும் மன்னிப்பையும் முத்தத்தையும் எதிர்பார்த்து காத்திருந்தார்களாம். இவர் ஒரு மகனுக்காக தேடி போனார். அங்கே பார்த்தா 800 ஆண் பிள்ளைகள் காத்திருந்தார்களாம். என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கி அப்படித்தான் நிறைய பிள்ளைகள் பெற்றோரை விட்டு பிரிந்து எங்கெங்கேயோ அலைந்து திரிந்து பலவிதமான உலக காரியங்களில் சிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் நல்ல உறவு இல்லை, பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பதில்லை. பெற்றோர் என்ன செய்கிறாங்க? பணம் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? சிற்றின்பங்கள், உலக ஆசைகள் என்று பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகளின் இருதயங்களும் பெற்றோரின் இருதயங்களும் ஒன்றாக இல்லை, எல்லாம் வெவ்வேறு திசைகளில் திரும்பி கிடக்கின்றன. ஆகவே பெற்றோரின் இருதயங்களையும் பிதாக்களின் இருதயங்களையும் பிள்ளைகளின் இருதயங்களையும் திருப்புகிற அந்த பணிதான் எலியாவின் பணி, எலியாவின் தூது என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். பார்த்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கிட்டே வரும்படி செய்தார் எலியா. யார்கிட்ட? தேவனிடம் நெருங்கி சேரும்படி எலியா செய்தார். அந்த வேலையை தான் இன்றைக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் செய்து அநேகரை ஆண்டவர் விட்டு வழிவிலகி இருக்கிற இருதயங்களை ஆண்டவரிடம் திருப்ப வேண்டிய பணியை நாம் செய்ய வேண்டும். இது இரண்டாவது. முதலாவது நாம் என்ன பார்த்தோம் என்று சொன்னால் ரிலேஷன்ஷிப், உறவுகளை திருப்ப வேண்டும். இரண்டாவது ரிடம்ஷன், மீட்பு. பாருங்க, பாவம் செய்தவர்கள் ஜனங்கள் அல்லவா இஸ்ரவேல் ஜனங்கள்? அப்படியானால் அக்கினி யார் மேல் விழுந்திருக்க வேண்டும்? அந்த கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அந்த அக்கினி வானத்திலிருந்து வந்து விழுந்திருக்க வேண்டும். ஆனால் பாவமறியாத பலிமிருகத்தின் மீது அக்கினி விழுந்து பட்சித்தது. அப்படிதான் 1 ராஜாக்கள் 18:38 வாசிக்கிறோம். இது நமக்கு எதை கற்றுக் கொடுக்குது என்றால், நமது பாவ தண்டனையை, நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து, பாவமறியாத தேவாட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து நம் சார்பில் அவர் ஏற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா? அப்போ அந்த இயேசுவை, அவர் மூலமாக உண்டாகிற அந்த மீட்பை நாம் எடுத்து சொல்வதுதான் எலியாவின் தூது ஆகும். ஒரு அழகான வாசகம் பாருங்கள். யோங்களின் வாஞ்சை, டிசர்வேஜஸ் என்ற புத்தகத்தில் அருமையான ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர் சொல்லியிருக்கிறார். Christ was treated as we deserve, that we might be treated as he deserves.
கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்ட விதத்தில் நடத்தப்படுவதற்கு தகுதி உள்ளவரோ அதுபோல் நாம் நடத்தப்பட வேண்டிய விதத்தில் நம் பாவிகள் நம்முடைய ஸ்தானத்தில் கிறிஸ்து ஒரு பாவியை போல் அவர் நடத்தப்பட்டார். He was condemned for our sins, in which he had no share, that we might be justified by his righteousness, in which we had no share. தமக்கு பங்கில்லாத பாவங்களில், நம்முடைய பாவங்களின் நிமித்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குற்றம் சுமத்தப்பட்டார். ஏன் என்று சொன்னால், நமக்கு பங்கில்லாத அவருடைய நீதியினால் நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் பாவியைப் போல பாவங்களை சுமந்தார். He suffered the death which was ours, that we might receive the life which was his. With his stripes we are healed. நமக்கே உரிய மரணத்தை அவர் அடைந்தார். ஏனென்றால் அவருக்கே உரிய ஜீவனை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மீட்பு மிகவும் ஆச்சரியமானது. நம்முடைய இடத்துல கிறிஸ்துவானவர் நமது தகுதிக்கு ஏற்ப அவர் நடத்தப்பட்டார். அதாங்க இந்த மீட்பு. பார்த்தீங்களா, அந்த மக்கள் மேல் விழுந்திருக்க வேண்டிய அக்கினி அந்த காளையின் மேல் விழுந்தது. சரிதானே? நமக்கு வர வேண்டிய தண்டனை இயேசுவின் மேல் வந்து விழுந்தது. அப்படிதானே ஏசா 53 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அப்படின்னு படிக்கிறோம். இந்த மீட்பு, இதை குறித்து நாம் சொல்ல வேண்டிய தூதுதான் எலியாவின் தூது. மூன்றாவது ரிபென்டன்ஸ், மனம் திரும்புதல். இருதயங்களை திருப்புதல் என்றாலே அதுதான் மனம் திரும்புதல், இருதயம் திரும்புதல். எலியா தனது செயலாலும் தன்னுடைய சொல்லாலும் ஜெபத்தாலும் வழிவிலகி போன இஸ்ரவேலரின் இருதயங்களை யெகோவா தேவனண்டை திருப்புவதற்கு தீவிரமாகவும் துணிச்சலாகவும் பாடுபட்டான். அதற்காக அவர் செய்த ஜெபந்தான் 1 ராஜாக்கள் 18, 36, 37 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். தேவரீர் தங்கள் இருதயங்களை திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் விளங்கிக் கொள்ளும்படி என்னை கேட்டருளும் என்று அவர் 37 வசனத்தில் ஜெபித்தார். பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் என்ன, அவர் கொடுத்த அழைப்பு என்ன யூதர்களுக்கு? பாருங்களேன், யூதர்கள் எப்படி இருந்தாங்க? யோவான் ஸ்நானன் காலத்தில் கிரியைகளை முக்கியப்படுத்தி கொண்டு இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி தான் அவங்க கிரியைகளை முக்கியப்படுத்தினார்கள், சடங்காச்சாரங்களை முக்கியப்படுத்தினார்கள். அப்படி முக்கியப்படுத்தி பாரம்பரிய யூத மார்க்கத்தில் மூழ்கி மேசியாவை குறித்த கவனத்தை தவற விட்டிருந்த யூதர்களுக்கும் இதே விதமான செய்தியைத்தான், அழைப்பைத்தான் யோவான் ஸ்நானன் கொடுத்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அதான் மத்தேயு 3:2 அவர் சொன்னார்ல, மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று அவர் பிரசங்கம் பண்ணினார். அன்பானவர்களே, மனம் திரும்புதல் எலியா செஞ்ச அதே ஊழியத்தை தான் யோவான் ஸ்நானனும் செய்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, எலியா காலத்தில் இஸ்ரவேலரை போலவும் யோவான் ஸ்நானன் காலத்தில் யூதர்களைப் போலவும் நமது காலத்தில் பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் பெயரளவில் ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுவது போல் காட்டிக்கொண்டாலும் செயல் அளவில் அவரது பிரமாணத்திற்கு அந்நியமானவர்களாகவே சோர மார்க்கத்தில் வாழ்ந்து வருகின்றனர். பாருங்களேன், 10 கட்டளை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் அதுபடி நடக்கிறது இல்லை. இன்னும் நிறைய பேர் 10 கட்டளை அது ஒளிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எலியாவின் ஆவியோடும் பலத்தோடும் திரளின் முன்பாக அறிவிக்கப்பட வேண்டிய தூது முத்தூது ஆகும். அந்த முத்தூதை வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 6 முதல் 12 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். கடைசி காலத்தில் ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக நீங்கள் படித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தில் 14 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் 2ஆம் வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அந்த 2ஆம் வருகைக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய முக்கியமான தூது வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 6 முதல் அந்த 13 வசனங்கள் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. முத்தூது, 3 தூதர்களின் செய்திகள். இதுதான் நாம் உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய எலியாவின் தூது. ஏன்
பெரும்பான்மை கிறிஸ்தவம் ஆண்டுடைய கற்பனைகளை அசட்டை செய்து புறம்பே தள்ளி இருக்கிறது. ஆகவே ஆண்டுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசுவின் விசுவாசத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 14:12 தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று படிக்கலாம். அப்போ இயேசுவை விசுவாசிக்கணும், அவருடைய கட்டளைகளும் முக்கியம், கடைபிடிக்க வேண்டும். பார்த்தீங்களா? அப்போ யெகோவா தேவனை விசுவாசித்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய கட்டளைகள் விட்டுட்டாங்க, ஆண்டவரையும் விட்டுட்டாங்க. இன்றைக்கி அதே போல தான் இந்த உலகத்திலும், கிறிஸ்தவ உலகத்திலும் அப்படித்தான் நடக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ நமக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன? படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவரைத்தான் வணங்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை வணங்குவதற்கென்று ஒரு நாள் இருக்கிறது, அதுதான் 7ஆம் நாள் ஓய்வு நாள். இதாங்க முதல் தூது. வெளிப்படுத்தல் 14:6-7 படிக்கிற முதல் தூது. 2ஆம் தூது, பாபிலோனை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். பாபிலோன் விழுந்து போய்விட்டது. அதாவது தேவனை விட்டு விலகின அமைப்புகள் எல்லாம், அவருடைய கட்டளைகள் விட்டு விலகின அமைப்புகள் எல்லாம் பாபிலோன். நீ பாருங்க, சபைகள் எல்லாம் விழுந்து போன நிலைமையில் கிடக்கின்றன. இயேசுவை பிடிச்சிக்கிட்டு கற்பனைகள் எல்லாம் விட்டு விட்டார்கள். பாபிலோன் தான். இதுதான் 2ஆம் தூது. வெளிப்படுத்தல் 14:8 வாசிக்கிறோம். 3ஆம் தூது என்ன? வெளிப்படுத்தல் 14:9-11 படித்து பாருங்க. நாம் தேவனுடைய முத்திரையை தரித்து கொள்ளுவோமா, மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுவோமா? தேவனுடைய முத்திரை 7ஆம் நாள் ஓய்வு நாள், சனிக்கிழமையை வேதாமத்தின் கட்டளைப்படி ஆசரிப்பது, அதான் மெய்யான ஓய்வு நாள். மிருகத்தின் முத்திரை, மிருகம் கத்தோலிக்க மார்க்கத்தின் வழியாக வந்த ஆசரிப்பு தான் ஞாயிறு ஆசரிப்பு. அந்த கத்தோலிக்க அமைப்பின் அடையாளம்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்திரை தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு. அதான் மிருகத்தின் முத்திரை. அன்பான தேவ பிள்ளைகளே, இது 3ஆவது தூது. எந்த முத்திரையை தரித்து கொள்ளப் போகிறோம்? யார் பக்கம் நிற்கப் போகிறோம்? தேவன் பக்கமா, பிசாசின் பக்கமா? இந்த செய்தியை நாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டும். நீங்கள் பாகால் பக்கமா, யெகோவா தேவன் பக்கமா? அழைப்பு கொடுத்தார்ல எலியா, அதே போல தாங்க நாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய சத்தியம் முத்தூது. படைத்தவர் இயேசு கிறிஸ்துவிடம் பாவ மனங்களை திருப்புவதே எலியாவின் ஊழியமாகும். இருதயங்களை இயேசுவண்டை திருப்பும் எலியாக்கள் எங்கே? யோசித்து பாருங்க. நம்முடைய இருதயம் தேவன் பக்கம் திரும்பி இருக்கிறதா? அப்போதான் நாம் மற்றவர்களையும் தேவன் பக்கம் திருப்ப முடியும். 4வது, ரீபில்டிங், ரிப்பேரிங், திரும்ப கட்டுதல் அல்லது செப்பனிடுதல். எலியாவின் ஊழியம் என்ன ஊழியம்? தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை எலியா செப்பனிட்டான் அப்படின்னு 1 ராஜாக்கள் 18:30 வாசிக்கிறோம். வசனம் பாருங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். கர்மேலியிலே பல ஆண்டுகளுக்கு முன்னே யெகோவா தேவனை வணங்குவதற்காக கட்டப்பட்டிருந்த பலிபீடமானது பாகாலின் தந்திரமான ஊடுருவலால் சீரிழந்து கிடந்தது. அப்போ என்ன செய்கிறாரு எலியா? அதை சீர்படுத்தி இஸ்ரவேல் என்று அதற்கு பெயரிட்டு 31ஆம் வசனத்தில் அப்படி தான் படிக்கிறோம். அதன் மேலே தனது சர்வாங்க தகன பலியை ஆயத்தப்படுத்தினான். அவர் செஞ்ச முதல் காரியம் என்ன? பலிபீடத்தை செப்பனிட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் குடும்பமாக என்ன செய்யணும்? நம்முடைய குடும்ப ஜெப பலிபீடங்களை சீர்படுத்த வேண்டும். நம்முடைய குடும்ப ஜெப பலிபீடங்கள் உயர்ந்து இருக்கின்றனவா அல்லது இடிந்து கிடக்கின்றனவா? இடையூறாக உள்ளே நுழைந்து விட்ட விக்கிரகங்கள் என்னென்ன? இன்னைக்கு குடும்ப ஜெபம், கிறிஸ்தவ குடும்பங்கள்னு சொல்கிறோம். குடும்ப ஜெபம் இல்லாமல் குடும்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. கர்மேலிலே பலிபீடம் தகர்ந்து கிடந்தது. ஏனென்றால் பாகால் உள்ளே நுழைந்து விட்டது. இன்றைக்கி நம்முடைய குடும்பங்களில் குடும்ப ஜெபங்கள் இல்லாதபடிக்கு உள்ளே நுழைந்து விட்ட விக்கிரகங்கள் என்னென்ன? டிவியா, மொபைலா, ஏசபேலா? யாராவது அம்மா உள்ளே வந்துட்டாங்களா? தூக்கமா, சோம்பேறித்தனமா, நைட் ஷிஃப்டா, நண்பர்களா, விளையாட்டு போட்டிகளா, ஐபிஎல்லா? நீங்கள் அப்படித்தானே பைத்தியமாக அலையிறாங்க.
பாடங்களா, பரீட்சைகளா, பிள்ளைகளா, காதலனா, காதலியா, எதுங்க உள்ளே வந்துச்சு? உள்ளே வந்து நம்முடைய குடும்ப ஜெப பலிபீடம் உடைஞ்சு கிடக்கா என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். ஒரு கணக்கெடுப்பு படித்தேன். 2017-18 ஆண்டுகளில் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் எடுத்த SDA குடும்பங்களின், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை குடும்பங்களின் ஆவிக்குரிய நிலை பற்றிய கணக்கெடுப்பு அது. உலகெங்கிலும் உள்ள SDA அட்வென்டிஸ்ட் மக்களில் குடும்ப ஜெபம் செய்கிறவர்கள் 37% பேர். மாதம் ஒரு முறை குடும்ப ஜெபம் செய்கிறவர்கள் 35% பேர். நார்த் அமெரிக்கன் டிவிஷன், வட அமெரிக்க மண்டலம், மற்றும் நார்தன் ஏஷியா பசிபிக் டிவிஷன், வடக்கு ஆசியா பசிபிக் மண்டலத்தில் 2017-18 ஆண்டுகளில் அங்கத்தினர்கள் 10% கூடியிருந்தாலும் குடும்ப ஜெபம் நிகழும் நிலை மிகவும் பரிதாபகரமாக இருந்தது. எப்படி தெரியுமா? மாதத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி அது கூட கிடையாது, குடும்ப ஜெபம் கிடையாது. இப்படி ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்களாம். பாருங்களேன். The goal is not once a day or once a week family worship, but worship twice a day, welcoming angelic protection in the morning hours and praising God near the sunset hour for His goodness. This together with personal devotions strengthens our daily walk with God. மினிஸ்ட்ரி மேகசினில் அக்டோபர் 2019 இந்த செய்தி வெளியானது. ஜான் எங்பர்க் என்பவர் எழுதினார். நம்முடைய இலக்கு என்ன தெரியுமா? ஒரு நாளில் ஒரு முறை அல்லது வாரத்திற்கு ஒரு முறை குடும்ப ஜெபம் என்பதல்ல. ஒரு நாளைக்கு 2 முறை, காலையும் மாலையும். அப்படி தான் சபைகளுக்கு ஆலோசனையில் வாசிக்கிறோம். அப்படி தான் பைபிளில் கூட படிக்கிறோம். என்னாகும் 28 3 4 படித்து பாருங்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் காலையில் ஒரு ஆட்டுக்குட்டி, மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்துவாங்க. எல்லா இஸ்ரவேல் குடும்பங்களுக்காக, முழு இஸ்ரவேல் தேசத்திற்காக, 12 கோத்திரங்களுக்காக. ஒருவேளை ஜனங்கள் தாங்கள் பாவிகள் என்று உணர்ந்து அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆடுகள் மாடுகள் பலி செலுத்த கொண்டு வந்தார்களோ, வரவில்லையோ, எல்லாருக்காக பொதுவாக காலையில் எல்லா குடும்பங்களுக்காக காலையில் ஒரு ஆட்டுக்குட்டி, காலையில் 9 மணிக்கு, மாலையிலே ஒரு ஆட்டுக்குட்டி, மதியம் 3-3:30 மணிக்கு பலிகள் செலுத்தப்பட்டன. இதுக்கு பேர் நேஷனல் ஆஃபரிங், தேசிய பலின்னு சொல்லுவாங்க, எல்லா குடும்பங்களுக்காக. இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் காலையும் மாலையும் குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும். காலை நேரத்தில் எதற்காக? தேவன் தம்முடைய பாதுகாப்பை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அந்த பாதுகாக்கிற தூதர்களை வரவழைப்பதற்காக. இரவில் எதற்காக அந்த ஜெபம்? மாலையில் அப்படின்னா இரவு நைட்டு 10 மணி கிடையாது, சாயங்காலம் 6-7 மணிக்குள்ளே. அன்பானவர்களே, அந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தின நன்மையான நடத்துதலுக்காக தேவனை துதித்து நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி தனிப்பட்ட தியானத்தோடு இதையும் நாம் செய்வோம், குடும்ப ஜெபத்தையும் செய்வோம் என்று சொன்னால் நாம் தேவனோடு நடக்கிற அன்றாட அந்த நடக்கை, அன்றாட உறவு பலப்படும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கடைசி கால எலியாக்களாக நாம் எழும்பி நம் குடும்ப ஜெப ஓய்வு நாள் ஆசரிப்பின் பலிபீடங்களை திரும்ப நாம் கட்ட வேண்டும். அழகான வசனம் பாருங்க. ஏசாயா 58:12 உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். எலியா அப்படித்தான் கட்டினார் பலிபீடத்தை. தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும், அதாவது இடிஞ்சு விரிசல் கண்டதை அடைக்கிறவன் என்றும், குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இதுக்கப்புறம் 2 வசனங்கள் பாருங்கள், 13-14 வசனங்கள் ஓய்வு நாளை பற்றி பேசியிருக்கும். ஓய்வு நாளை எப்படி கடைபிடிக்கணும் என்று அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்களேன். அப்போ இந்த ஓய்வு நாள் என்ற விஷயத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு திறப்பு, ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆசரிப்பு ஆகா ஓகோன்றாங்க. பைபிள் அப்படி சொல்லலை. அன்பான தேவ பிள்ளைகளை, ஓய்வு நாளை கடைபிடித்தால் அது பழைய ஏற்பாடு, அது யூதர்களுக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க. பைபிள் அப்படி சொல்லலை.
ஆண்டவர் என்ன சொன்னார்? மார்க்கு 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் படித்து பாருங்க. ஓய்வு நாள் யூதர்களுக்காக உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாரு, மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆதாமையவால் ஆதியில யூதர்களா? மனிதர்கள். அதே மாதிரி 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் படித்து பாருங்க. ஆண்டவர் 6 நாள் உலகத்தை படைச்சிட்டு 7ஆம் நாளை ஓய்வு நாளாக கொடுத்தார். அன்பானவர்களை, இப்போ பாருங்களேன், ஓய்வு நாள் விஷயத்தில் ஒரு பெரிய திறப்பு, உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ நம்முடைய வேலை என்ன? எலியாவாக நாம் பாதைகளை திருத்த வேண்டும், பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டி எழுப்ப வேண்டும். எலியா செய்தார்ல, நாம் செய்ய வேண்டும். 5ஆவதாக கடைசியாக ரிஃப்ரெஷிங் ரெயின் ஆஃப் ரிவைவல். எலியா எதை திருப்பினார் அப்படின்னு பார்த்தோம்னா, புத்துயிரூட்டும் எழுப்புதலின் பின்மாறி ஒரு பயங்கரமான மழையை திரும்ப கொண்டு வந்தார். பெரும் பஞ்ச காலத்தை பெருமழைதான் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று ஆவியில் உணர்ந்த எலியா அதற்காக விடாப்பிடியாக 7 தரம் ஜெபித்தார். மழை வரக்கூடாதுன்னு சவால் விட்டார்ல ஆகாப் ராஜாட்ட, அதற்காக ஜெபமும் பண்ணார். இப்போ பாருங்களேன், அந்த பெருமழை பெய்யணும்னு சொல்லிட்டு 7 தரம் அவர் ஜெபித்தார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் கடைசி சில வசனங்களில் நாம் அதை பார்க்கலாம். பெருமூச்சு விட்டு ஜெபித்திருப்பார் என்று நிச்சயமாக நாம் நம்பலாம். பாருங்களேன், எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படித்தால் கூட, கடைசி நாட்களின் தேவ ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய முத்திரையை தங்கள் நெற்றிகளில் பெறுவார்கள். அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? முத்திரையை பெற வேண்டும் என்றால் கர்த்தரவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷர்களின் நெற்றிகளில் அடையாளம் போடு. நெற்றிகளிலே முத்திரையை பெற்று பின்மாரியை பெறுகிறவர்கள் தான் என்ன செய்வாங்க? நெற்றியிலே முத்திரை பெறுகிறவர்கள், தேவனுடைய முத்திரை பெறுகிறவர்கள் பின்மாரியை பெறுவார்கள். பின்மாரியை பெறுகிறவர்கள் கடைசி கால ஊழியத்தை செய்து முடிப்பார்கள். அப்போது பெருமூச்சு விட்டு அழணும். பாருங்களேன், இந்த எலியா கூட பெருமூச்சு விட்டு 7 தரம் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவரே, எங்களுக்கு பெருமழை வேண்டும், அடைமழை வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறார். ஜெபம் பண்ணாரு. மழை வந்துச்சா? வரலையா? வந்துச்சு. He prayed with a sigh for a sign, 2nd, 3rd, 4th, 5th, 6th time and finally prevailed. பெருமூச்சு விட்டு அடையாளத்திற்காக மழை பெய்யுமா என்ற அடையாளத்திற்காக 2வது முறை, 3வது முறை, 4, 5, 6 முறை என்று வரிசையாக ஜெபம் பண்ணார். கடைசியாக 7வது முறை பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த 7வது ஜெபத்துக்கு அப்புறம். God is seeking for prevailing prayers. விடாப்பிடியாய் ஜெபிக்கிறவர்களை தேவன் தேடுகிறார். ஒன்று கீப்ஸ் இஸ் எ கீப்பர். வைத்திருக்கிறவன் சொல்லுவாங்களே, எதை வைத்திருக்கிறானோ அவன் அதற்கு அதை வைத்திருக்கிறவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று லவ்ஸ் இஸ் எ லவர். நேசிக்கிறவன் அவன் காதலன். ஒன்று பிரேஸ் இஸ் எ பிரேயர். ஜெபிக்கிறவன் அவன் ஜெப மனிதன். பிரேயர் அப்படின்னா ஜெபம் என்றாலும் பிரேயர் தான், சரிதானே? பிரேயர் என்றால் ஜெபம், பிரேயர் என்றால் ஜெபிக்கிறவன். ஆண்டவர் ஊக்கமாய் விடாப்பிடியாய் ஜெபிக்கிறவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிதாங்க ஜெபம் பண்ணார் எலியா. 3 முறை விழுந்து விழுந்து விதவையின் மகனுக்காக ஜெபித்தார், உயிர் பெற வேண்டும் என்று. 7 முறை விழுந்து விழுந்து ஜெபித்தார், கடுமழை பெய்ய வேண்டும் என்று. ஏன் முதலிலேயே தேவன் எலியாவை சாரிபாத்துக்கு அனுப்பவில்லை? ஏன் முதல் தடவை ஜெபத்தின் பலனாக பதில் வரவில்லை? சரிதானே? மழை பெய்யறதுக்கும் முதல் முறையை ஜெபிச்சு நிற்கலை, விதவை மகனுக்கும் முதல் முறையை ஜெபிச்சு நிற்கலை. ஏன் விதவையின் மகன் முதல் தடவை ஜெபித்த போதே உயிரடையவில்லை? எதுக்காக அப்படின்னா, லூக்கா 18:1 வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இயேசு அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார் அப்படின்னு படிக்கிறோம். இந்த ஜெப தத்துவத்தை கர்த்தர் தம் பிள்ளைகளின் மனங்களில் பதிய செய்வதற்காகவே அப்படி ஒரு பாடத்தை எலியாவின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். விடாப்பிடியாய் ஜெபிக்க வேண்டும், பதில் பெறும் வரை ஜெபிக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியாகிய பின்மாரியை பெற நாம் இடைவிடாமல்
ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9, 10, 13 வசனங்களை வாசித்து பாருங்கள். பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரமபிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அது மூல பாஷையில், கிரேக்க பாஷையில் எப்படி இருக்குன்னா, தம்மை நோக்கி வேண்டிக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு அப்படின்னு இருக்கு. தமிழ் பைபிளில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, மூல பாஷையில் வேண்டிக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று படிக்கிறோம். அப்படியானால் எலியா அந்த பெருமழைக்காக ஜெபித்தார். இன்றைக்கி நீங்களும் நானும் எளியாக்களாக என்ன செய்யணும் அப்படின்னா, பின்மாரிக்காக, பரிசுத்த ஆவியின் கடைசி ஊற்றப்படுதலுக்காக நாம் ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பார்த்தீங்களா? அப்போ எலியா அவன் திருப்புகிறவன். எலியா மெய்யாகவே எல்லாவற்றையும் திருப்பினான். உறவுகளை திருப்பினான், ரிலேஷன்ஷிப். உள்ளங்களை திருப்பினான், ரிப்பென்டன்ஸ். மழையை திருப்பினான், ரெயின். மீட்பரின் பக்கம் திருப்பினான் மக்களை, ரிடம்ஷன். பிரமாணத்தின் பக்கம் திருப்பினான், மெய்யான பலிபீடத்தின் பக்கம் திருப்பினான். அப்படின்னு நம்மளுடைய நிறைய பார்க்குறோம். எப்படியெல்லாம் திருப்பி இருக்கிறார் பார்த்தீங்களா? திருப்புகிற ஊழியத்தை, சீர்திருத்துகிற ஊழியத்தை இந்த எலியா செய்திருக்கிறார். திஷ்பியன் என்றால் திருப்புகிறவன். அன்பானவர்களே, திஷ்பியர்களாக நாமும் பணி செய்ய வேண்டிய காலம் இதுவே. அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவரோட என்ன ஜெபிக்கணும் தெரியுமா? ரைஸ் அப், ஹார்ட் டர்னிங் எலைஜாஸ் ஓ லார்ட். இருதயங்களை திருப்பும் எலியாக்களை எழுப்பும் ஆண்டவரே. எங்களை இருதயங்களை திருப்புகிற, மற்ற எல்லாருடைய இருதயங்களை திருப்புகிற எலியாக்களாக, உம்மிடம் இருதயங்களை திருப்புகிற எலியாக்களாக எங்களை எழுப்பும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கிறோம். ஜெபத்தோடு நம்ம ஆண்டவருக்கு ஒப்படைப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இருதயங்கள் எல்லாம் உம்மை விட்டு திரும்பி கிடக்கின்றன. மெய்யான தேவனை விட்டுவிட்டு, கற்பனைகளை விட்டுவிட்டு, மெய்யான ஓய்வு நாளை விட்டுவிட்டு இன்றைக்கு இருதயங்கள் எல்லாம் வேறெங்கோ திரும்பி கிடக்கின்றன. கர்த்தாவே, இப்படிப்பட்ட இருதயங்களை உம்மண்டை திருப்பக்கூடிய, கற்பனைகளின் பக்கம் திருப்பக்கூடிய, பரலோகத்துக்கு நேராக, மனம் திரும்புதலுக்கு நேராக திருப்பக்கூடிய அந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும். எலியாவின் ஊழியம், எலியாவின் தூது என்ன என்பதை கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் அந்த ஊழியத்தை செய்ய, அந்த தூதை கொடுக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நீங்கள் கேட்ட சத்தியங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த தியானத்தில் நாம் சந்திக்கலாம். ஆமேன்.